வீக்கெண்ட் எபிசோட்ல நம்மளோட விஜய் சேதுபதி கோவா கேங் பத்தி பேசியிருப்பாங்க. இந்த கேங்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா, ஜாக்லின், ரஞ்சித், ரயான் அண்ட் ஜெஃப்ரி. இவங்க 5 பேரும் லாஸ்ட் வீக்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இது வந்து இவங்களோட இண்டிவிஜுவல் கேமை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, இந்த டீமன் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க்ல இவங்க விளையாடும்போது இவங்க 5 பேரும் சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எங்களால யாரையும் ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்னு. பட் மற்ற இடங்கள்ல அவங்க நல்லாவே ஹர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. பட் இந்த டாஸ்க் வரும்போது நம்ம இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணால் மக்கள் மத்தியில் நமக்கு நிறைய ஓட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பேசின மாதிரியே இருக்கும். இதை வந்து விஜய் சேதுபதியும் சுட்டி காட்டியிருப்பாரு. அதாவது அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை தான் அவங்க விளையாடி இருக்காங்க. லைக் மஞ்சரி, சாச்சனா, அப்புறம் நம்மளோட தர்ஷிகா, அவங்க எல்லாருமே இறங்கி வந்து செஞ்சுருப்பாங்க எல்லாரையுமே. அது வந்து அவங்களுக்கு அவங்க ப்ரொவோக் பண்ணுறதுக்காக தான் அவங்க அந்த அளவுக்கு இறங்கி விளையாடி இருப்பாங்க. இதனால அவங்க வந்து கெட்டவங்கன்னு கிடையாது. நீங்க யாரையுமே ஹர்ட் பண்ணாம பேசுனதுனால நீங்க நல்லவங்கன்னும் கிடையாது. இது வந்து நீங்க பண்ண வேஷம் அப்படிங்கிறத அவர் கிளியராவே சொல்லியிருப்பாங்க.